கனமும் துதியும் உண்டாகட்டும். கடந்த பிபிஎஸ் ஆன்லைனில் நான் பார்த்தேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதை குறித்து பாஸ்டர் அம்மாவிடத்தில் நான் விசாரித்தேன். ஒவ்வொரு நாளும் 300 பிள்ளைகளுக்கு மேலாக வந்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமானது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்கே கர்த்தர் கிரியை செய்கிறாரோ அங்கே ஜீவன் இருக்கும், அங்கு வளர்ச்சி இருக்கும். அதனாலே இந்த ஊழியத்திலே அப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் வளர தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுவோம். வருகிற எலெக்ஷனுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள், இன்னும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நேபுகாத்நேச்சர் உலகம் முழுவதும் தான் ஒரு பெரிய சக்தி என்று நினைத்து கொண்டு பாபிலோன் என்கிற ஒரு தொங்கு தோற்றத்தை கட்டி, இது என்னுடைய கரத்தின் வல்லமையினால் உண்டானது என்று சொன்னான். எல்லாரும் அவனை வாழ்த்தினார்கள், அவனுக்கு இருக்கிற மேன்மையை புகழ்ந்தார்கள். ஆனால் தேவன் அவனை பார்த்தபோது மெனே மெனே தெக்கேல் உபாசீன் என்று சொன்னார். உன் ராஜ்யத்தை நான் பார்த்தேன், தராசில் நிறுத்தினேன், நீ குறைவானாய், ஆயினாலே உன் ராஜ்யம் மட்டிட்டது, முடிவுற்றது என்று சொன்னார். ஆயினாலே இந்த நம்முடைய தேசம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக மீட்கப்படுவதற்கு வேண்டுமானால் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்கிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் இந்திய தேசத்தில் நடக்கிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர். எப்படி நேபுகாத்தின் நேச்சருக்கு கர்த்தாவே கிரியை நடப்பித்தீரோ அதே கிரியை எங்கள் தேசத்தில் நடப்பிக்க வேண்டும். உம்முடைய சுவிசேஷத்துக்கும் ஆண்டவரே ஊழியத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இடையூறு பண்ணுகிற ஒருவரும் இந்த நாளிலே மேலே எழும்பக்கூடாது. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்முடைய வல்லமையை நம்புகிறோம். ஒவ்வொருவருடைய மனதையும் மாற்றுகிற சக்தி உம்மிடத்தில் இருக்கிறது. நீரே கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆவியிலே ஏவப்பட்டேன். தேவனுடைய செய்திகளையும் நாம் அடிக்கடி கேட்கிறோம், வாக்குத்தத்த செய்திகள், காரியங்கள். ஆனால் சத்தியத்தையும் நாம் அறிய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை சிலர் வாசிப்பதற்கு யோசிப்பார்கள், சிலர் வாசித்தாலும் புரியாது, இது தேவையில்லை என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் நிச்சயம் நாம் அறிய வேண்டும். ஆயினாலே தான் நானும் ஆவியிலே நான் அந்த பாரப்பட்டதினாலே உங்களோடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு புரியும்படியாக, உங்களுடைய ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷங்களை குறித்து நாம் தியானித்து நம்முடைய ஆத்துமாவை, ஆவிக்குரிய வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு இது ஒரு திறவுகோல் வசனம், ஆசீர்வாதத்தின் வசனம். அதனால் வேதம் கொண்டு வந்திருக்கிற அவ்வளோ பேரும் கையில் எடுத்து இப்போ எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஒரே மனமாக வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கலாமா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனையிலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அடியார்களுக்கு இந்த நாளை நீர் திறந்து கொடுத்த கிருபைக்காக நன்றி துதி சொல்லி, இப்போதும் கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறதை உம்முடைய தாசன் யோவானுக்கு வெளிப்படுத்தி சபைக்கு இதை ஒரு
ஆண்டவரே உயிர் மீட்சிக்கும் எச்சரிப்புக்கும் ஆயத்தத்துக்கும் தந்திருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இவை ஆண்டவரை அபிஷேகித்து ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபட வேண்டும், பேச வேண்டும், எங்கள் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் தெய்வீக தன்மை உள்ளவனாக இருந்ததினால் திவ்ய வாசகன் என்று இதை இப்படி எழுதி வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்கிறது. யோவானுடைய தெய்வீக தன்மையின் நிமித்தமாக திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு எழுதின விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் ரெவலேஷன் ஆஃப் ஜேம்ஸ் ஜான் த டிவைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், கிபி 96ஆம் ஆண்டு ரோம ராஜ்யம் உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த ரோம ராஜ்யத்திலே மிகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக தீவிரமாக ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர்தான் டொமிசியன். டொமிசியன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவத்தின் உபதேசத்தை யாரும் சொல்லக்கூடாது என்று மிக தீவிரமாக அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பினவன். அவன் காலத்தில் தான் சபைக்குள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற சபைக்குள் சிங்கங்களை கொண்டு வந்து கூண்டை திறந்து அவர்களெல்லாம் கடித்து வேதனைப்படுத்துகிறதை மேலே இருந்து பார்த்து ரசித்த ஒருவன் தான் இந்த டொமிசியன். இவன் காலத்தில் தான் இந்த யோவானை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே இந்த யோவானை எடுத்து போட்டார்கள். ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. அப்படி ஒன்றும் ஆகாததுனால இவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இவரை நாடு கடத்தி விட்டார். டொமிசியன் என்கிற ரோம சக்கரவர்த்தி நாடு கடத்தினது எங்கே என்று கேட்டால் ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற இப்போதும் இருக்கிற மத்திய தரைக்கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். கிபி 96க்கு முன்னாடி அவரை இந்த டொமிசியன் நாடு கடத்தினார். மத்திய தரைக்கடல் ஆசியா மைனர் என்று சொல்லுகிற இடத்திலே பத்மு என்கிற தீவு, அந்த தீவு முள் புதர்கள் நிறைந்த விஷப்பூச்சிகள் நிறைந்த வசதியற்ற ஒரு தீவு தான் இந்த பத்மு தீவு. அரசியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற இடம்தான் இந்த பத்ம தீவு. இந்த பத்ம தீவிலே யாராவது அரசியல் குற்றவாளிகளாக இருப்பார்களானால் அங்கே கொண்டு போய் அவர்களை கடைசி வரைக்கும் அந்த பத்ம தீவிலே சிறைகளாக போட்டு விடுவார்கள். அங்கு செம்பு, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே செப்பு என்று சொல்வார்கள், அந்த செம்பு வெட்டி எடுக்கிற சுரங்கம் அங்கு அதிகமாக இருக்கிறது. ஆயினாலே இந்த கைதிகள் எல்லாம் அந்த செம்பு வெட்டி எடுக்கிற சுரங்கத்திலே கடைசி வரைக்கும் வேலை செய்ய வேண்டும் கடினமாக. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் இந்த பத்ம தீவு. இந்த பத்ம தீவுக்கு தான் இந்த யோவானை இந்த டொமிசியன் என்று சொல்லுகிறவன் நாடு கடத்தி விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், இந்த யோவான் என்று நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது நிறைய யோவான்கள் இந்த வேதத்தில் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்று அல்ல. வேதத்திலே 6 யோவான்களை எழுதப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி ஆகம் என்று சொல்லுகிற மெக்கபீஸ் என்ற பகுதியிலே ஒரு 4 யோவான் எழுதப்பட்டிருக்கு. ஆக 10 யோவான்களை குறித்து எழுதியிருந்தாலும் 6 யோவான்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே எலிசபெத்து சகரியாவுக்கு பிறந்தவன் பேரும் யோவான். அவரைத்தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், இந்த யோவான் ஸ்நானகன் என்பவர் முதலிலே இருந்தவர். இரண்டாவதாக மார்க்கு என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25 இருக்கக்கூடிய மார்க்கு என்பவனுக்கும் யோவான் என்ற பெயரையே வைத்திருந்தார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது சீமோனுடைய தகப்பன், அதாவது பேதனுடைய தகப்பனுக்கு பேரும் யோவான் என்று தான் அழைத்தார்கள். யூத மார்க்கத்தினுடைய தலைவனுக்கும் யோவான் என்ற பெயர் உண்டு. மத்தேயு என்கிற சீசனுடைய தகப்பனாருடைய பேரும் யோவான் தான். அவ்விதமாகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவனுக்கு பேரும் யோவான். இந்த யோவான்
ஷாலமே என்கிறவர்களுடைய தகப்பனார் இந்த யோவான். இவருக்கு தகப்பனார். இவர் பெத்தசாயிதா என்ற பட்டணத்திலே பிறந்தவர். இவரும் இவருடைய சகோதரன் யாக்கோப்பு 12 அப்போஸ்தலர்களிலே இந்த யோவானும் யாக்கோப்பும் உடன் பிறந்த சகோதரர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே இந்த யோவான் இயேசுவிட்டு வருவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை பின்பற்றி யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்று யோவான் ஸ்நானகனுடைய சீசனாக இருந்தார். அப்பொழுது இயேசு யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞான ஸ்நானம் எடுக்க வருகிற பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய அன்பும் அமைதியும் தாழ்மையும் சாந்தத்தையும் கண்டு அவருடைய உபதேசத்தினாலே ஈர்க்கப்பட்டு இந்த யோவானும் யாக்கோபும் இயேசுவின் சீடராக மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இதுதான் இந்த யோவானுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் சுவிசேஷம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானை குறித்து 5 இடங்களிலே வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே அவைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானின் சுவிசேஷம் என்றும் சொல்லக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். யோவானின் சுவிசேஷம். ஏன் அதை யோவானின் சுவிசேஷம் என்றால் 4 சுவிசேஷத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்களா, ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஏறக்குறைய ஒரே மாதிரி அற்புதங்கள், அடையாளங்கள், இயேசு சொன்ன உபதேசங்கள் கிட்டத்தட்ட ஒன்றை போலவே இருக்கும். ஆனால் இந்த யோவான் சுவிசேஷம் மாத்திரம் முற்றிலும் வேறுபட்டதான ஒரு தன்மையிலே அன்பினால் நிறைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷமாக எழுதப்பட்டதுனால தான் இதை யோவான் ஸ்நானகன் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 96ஆம் ஆண்டு பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்ட இந்த யோவானுடைய தனிமைப்படுத்தப்பட்ட எதிரான சூழ்நிலையிலே, உதவியற்ற நிலைமையிலே, முட்புதர்களுக்கு மத்தியிலே, விஷப்பூச்சிகளுக்கு மத்தியிலே எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு இவரை கைவிடவே இல்லை. இயேசு இவரோடு இருந்தார், இவரோடு பேசினார், இவரை ஆற்றினார், இவரை தேற்றினார். தேசத்துக்கு நடக்க வேண்டிய, மனுக்குலத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை இந்த யோவானுக்கு பத்ம தீவிலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு கிடைச்ச பாக்கியம், நமக்கு கிடைச்ச சிலாக்கியம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஏதோ இந்த புஸ்தகத்தில் சேர்ப்பதற்கோ அல்லது இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினது என்பதனால அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது, ஒவ்வொரு ஆத்துமாவும் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அதை ஒரே பாரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வேதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் முதலாவது நாம் வாசித்தோமே, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள். எல்லாரும் இதை ஏதாவது ஒரு விதத்திலே நாம் இருப்போம். ஒன்று நம்ம வாசிக்கிறவங்களா இருப்போம், கேட்குறவங்களா இருப்போம், அதன்படி நடக்கிறவங்களா இருப்போம். இது யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. வாசிக்கிறதா வேதம் சும்மா வாசித்தாலே போதும். புரியுதோ புரியல அதை பற்றி கவலைப்படாதீங்க. சும்மா எடுத்து ஒரு அதிகாரம் வாசிங்க. டெய்லி 22 அதிகாரம் தான் இருக்குது. ஒரு மாதத்தில் ஒரு அதிகாரம், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிங்க. ஒரு மாதத்தில் 22 அதிகாரம் படிச்சிடலாம். விளங்குதோ விளங்கலையோ நீங்கள் படித்தால் பாக்கியவான்கள். நான் வசனத்தை சொல்கிறேன், இந்த தீர்க்க தரிசன வசனம். நீங்கள் எங்கேயும் போய் யாரையும் போய் தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டியதில்லை. அந்த ஊழியக்காரங்கிட்ட இந்த ஊழியக்காரங்கிட்ட போய் தலை மேலே கை வச்சு ஏதாவது சொல்லுங்கய்யான்னு கேட்க வேண்டியதில்லை. இதை படித்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் காரியத்தை செய்வார். நீங்கள் பாக்கியவானாய் மாறுவீர்கள். விளங்காட்டா பரவாயில்ல, பயப்படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறவன் போதும் உங்களை பாக்கியவானாய் மாற்றும். ஏதாவது ஒரு விதத்தில் கேட்பீர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு உபதேசம் சொல்லப்படுகிறது. இதை கேட்டாலே பாக்கியவான். கேட்கிறதே ஒரு பாக்கியம். இதை நடக்க ஒப்பு கொடுப்போமானால் அதுவும் ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அதனால தான் அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்று சொன்னேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கிரேக்க பாஷையிலே அப்போகாலிப்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் அப்போகேலிப்ஸ் என்று சொல்கிறார். அப்போகாலிப்ஸ் என்பது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கிரேக்க பாஷை. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வெளிப்பட்ட, மூடப்படாத, திறந்தளிக்கப்பட்ட,
தேவனுடைய வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட, மூடப்படாத, திறந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் மூடப்படாதது, வெளிப்படாதது, திறந்து கொடுக்கப்பட்டது, எல்லாரும் அறிய வேண்டும், எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும்போது தானியேல் இடத்திலே சொல்லுகிறார், தானியேலே இதை முத்திரை போடு, இன்னும் காலம் இருக்கிறது, அதற்கும் பிற்பாடு சொல்லு என்று சொல்லிவிட்டார். தானியேலோடும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப நெருக்கம் உண்டு. தானியேல் இந்த வெளிப்படுத்தின வருகை குறித்தும் தானியேலுடைய தீர்க்க தரிசனம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே அவர் சொல்லுகிறார், தானியேலே இதை நீ முத்திரை போடு, காலம் இன்னும் வரவில்லை, வரும்போது அந்த முத்திரையை பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கேயோ யோவானுக்கோ என்ன சொல்கிறார், இதை அப்போகேலிப்ஸ் என்று சொன்னால் இது என்ன, திறந்தளிக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மூடப்படாதது, மனிதராய் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த புஸ்தகத்தினுடைய காரியங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். ஆயினாலே அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இதை வாசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். கவனிங்கள், சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். எவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறது பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தேவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கு அங்கே எழுதப்பட்டு காண்பிக்கும்படிக்கு அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கு இதை ஒப்புவிக்கிறார். தேவன் சீக்கிரத்திலே இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே சம்பவிப்பவர்களை இயேசுவுக்கு இதை ஒப்புவிக்கிறார். இயேசு என்ன செய்கிறார், அவருடைய ஒரு தூதனை அனுப்பி இந்த யோவானுக்கு இதை குறித்து வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் எப்படி ஆரம்பமாகிறது என்பதை பாருங்க, இதை எப்படி வெளிப்படுகிறது என்பதை பாருங்க. தேவனே இயேசுவுக்கு இதை கொடுக்கிறார். அப்படியானால் அது எவ்வளவு மேன்மையானது, விசேஷமானது. தேவன் இதை எவ்வளவு மகிமையாய் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி அதை கொடுக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாரு, இயேசு தம்முடைய ஊழியக்காரன் தூதனை அனுப்பி இந்த யோவான் என்கிற ஊழியக்காரனுக்கு இதை வெளிப்படுத்துகிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 2 பேதுரு 3:8 வாசிங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கவனிங்கள், சீக்கிரத்திலே வெளிப்படுத்த போகிறது என்கிற வார்த்தை எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. சிலருக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. 1ஆம் நூற்றாண்டிலே தானே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆகிவிட்டதே. அப்படியானால் இந்த சீக்கிரம் என்கிறது என்ன? அநேகருக்கு எழும்பக்கூடிய சந்தேகம், அநேகர் இதை நம்புவதற்கு முடியாத சூழ்நிலை. அதனால தான் இங்கு பேதுரு சொல்கிறார், ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருடம் போலவும், 1000 வருடம் தேவனுடைய பார்வையிலே ஒரு நாளை போலவும் இருக்கிறது. ஆயினாலே சீக்கிரம் என்பது ஒரு சமயம் நமக்கு ஒரு நீண்ட நெடிய காலங்களை நாம் யோசித்தாலும் தேவனுடைய பார்வையிலே நீண்டவைகள் அல்ல. அவர் சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்னால் அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்ற உண்மையுள்ளவர். ஆயினாலே ஒரு நாளும் அவர் காலதாமதம் அல்ல, அவருடைய நேரத்தில் நிச்சயம் இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், இல்லாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் வாழ வேண்டும்.
அதனாலே காலதாமதம் பண்ணுவதற்கோ அல்லது பரவாயில்லை என்று சொல்லி வருகிற நாட்களை பார்த்து கொள்ளலாம், இருக்கிற காலங்களை நம்முடைய மனம் போல இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லி நாம் வாழ்வதற்கு நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. காலம் வரட்டும் பார்க்கலாம், சீக்கிரம் என்று அப்புறந்தே சொல்லுகிறார்களே என்று சொல்லி சில சமயத்திலே நம்மை நாமே நம்முடைய விசுவாசத்தை குறைத்து கொள்ளுகிறோம், மட்டுப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய விசுவாசத்தின் மேன்மையை அல்லல் தட்டி விடுகிறோம். அதைக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்னுடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது 1000 வருடமாய் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. பவுல் கொரிந்தியர் நிருபத்துக்கு எழுதுகிற பொழுது அவர் இப்படியா 1ஆம் நூற்றாண்டிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறவர்கள், ஒருவரை பார்த்து இப்பொழுது நாம் எப்படி பிரைஸ் சொல்லார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறது போல 1ஆம் நூற்றாண்டிலேயே ஒருவர் கை கொடுத்து மாரநாதா மாரநாதா என்று அவர்கள் கை கொடுத்து வரவேற்பார்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார், ஆயத்தமாய் இருக்கிறாயா என்று 1ஆம் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனாலே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டிய காரியங்களிலே காலங்களிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்துமா உயிர் மீட்சி அடைய வேண்டும், நமக்கு இருக்கிற தரிசனம் பிரகாசிக்க வேண்டும். நாம் ஏதோ இந்த உலகத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடித்து விடுகிறதில்லை. நமக்காக தேவன் மகிமையான உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகிமையான ஸ்தானத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு என்று இருக்கக்கூடியவைகளை நாம் ஜாக்கிரதையாய் அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசியுங்கள். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அப்போ கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3 முக்கியமான பகுதி உண்டு. 3 முக்கியமான பகுதி 19வது வசனத்தில் சொல்ல, நீ கண்டவைகளையும், அப்புறம் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும், 3 காலங்களையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அடக்கி இருக்கிறது. நீ கண்டவைகள் என்று சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம். யோவானுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த என்னென்னத்தெல்லாம் அந்த தரிசனத்தில் யோவான் கண்டாரோ அதைத்தான் இந்த 1ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. நீ கண்டவைகள். அடுத்தது அந்த வார்த்தை சொல்லுகிறது இருக்கிறவைகளையும். இருக்கிறவை என்றால் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும், அதாவது 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டதான காரியங்கள் தான் இந்த இருக்கிறவைகள். இந்த 7 சபை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த ஆசியா மைனரில் இருக்கிற எபேசு, பெர்கமு, சிமிர்னா என்கிற 7 சபை அல்ல, அவைகளை சேர்த்திருந்தாலும் இருக்கிறவைகள் என்று சொல்லுகிற பொழுது இந்த நாட்களிலே இருக்கிற ஆவிக்குரிய சபைகளை காட்டுகிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரத்து வரைக்கும் எடுத்துக்கொண்டப்பட்டதுக்கும் பிற்பாடு, சபை எடுத்துக்கொண்டதுக்கும் பிற்பாடு இந்த பூமியிலே நடக்கக்கூடிய 7 ஆண்டு காலம் உபத்திரவத்தினுடைய வேதனை எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்ப வார்த்தை எழுதுகிறது இவைகளுக்கு பின்பு. 4ஆம் அதிகாரம் எழுத ஆரம்பிக்கும் போது பவுல் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறது இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? சபை ரகசிய வருகையிலே மறுரூபமாக்கப்பட்டதுக்கு பின்பு, சபை எடுத்துக்கொண்டப்பட்டதுக்கு பின்பு நடக்கக்கூடிய உபத்திரவம், வேதனை, துக்கங்கள் தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். 21ஐயும் 22ம் வாசிப்பீர்களானால் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு தேவன் எவ்வளவு மகிமையை, எவ்வளவு மகத்துவத்தை, எவ்வளவு மேன்மையை, எவ்வளவு உன்னத தன்மையை, இந்த விசுவாசி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி, அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கனமும் மகிமையும் பரலோகத்திலே அவன் அதை பெற்றுக்கொள்கிற பொழுது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் விளங்கத்தக்கதாக ஒரு பாக்கியத்துக்காகத்தான் மனிதனை தேவன் இந்த பூமியிலே தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரத்தை குறித்த ஒரு வெளிச்சம் ஒரு விசுவாசிக்கு இருக்குமானால் இந்த உலகம் நமக்கு அற்பமாய் இருக்கும். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய காலிலே போட்டு மிதிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணை கவர்கிற ஒரு காட்சியும் நம்முடைய கண்களுக்கு முன் வராது. ஏன்? பரலோகம் அவ்வளவு மகிமையானது, பரலோகம் அவ்வளவு மகத்துவமானது. இந்த சபைக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னத பாக்கியம் அவ்வளவு மேன்மைக்குரியது. ஆயினாலே இந்த பூமியிலே காணப்படுகிற அனைத்தையும் துச்சம் என்று நினைப்பான். ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான பளிங்கிக்கு ஒப்பான தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட எருசலேம் என்கிற எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை கர்த்தர் மனவாட்டியாக வைக்கப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயினாலே இந்த 3 முக்கிய பகுதியிலே 1ஆம் அதிகாரம் நடந்தவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அவை என்னவென்றால், நீ கண்டவைகள். யோவான் என்னத்தை கண்டார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் காண்கிறது என்னத்தை கண்டார் என்றார், 7 விளக்கு தண்டுகளை காண்கிறார், 7 நட்சத்திரங்களை காண்கிறார், 7 ஆவிகளை குறித்து அறிகிறார், 7 எக்காலங்களை குறித்து அவர் காண்கிறார், 7 கலசங்களை குறித்து காண்கிறார், 7 வாதைகளை குறித்து காண்கிறார், 7 கொம்புகளை குறித்து காண்கிறார், 7 கண்களை குறித்து காண்கிறார், 7 முத்திரைகளை குறித்து காண்கிறார். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் வலு சர்ப்பத்தை அவர் பார்க்கிறார். 2 ஊழியக்காரர்கள் பூமிக்கு வருகிறார்கள். மதுபான வெறி கொண்ட ஒரு ஸ்திரியை பற்றி அவன் பார்க்கிறார். இவைகளுக்கு மத்தியிலே தேவ மகிமை அடைந்த தேவ சபையும் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானுக்கு நீ கண்டவைகள், இந்த யோவானுக்கு கர்த்தர் காட்டுகிறார். என்னத்தை காட்டுகிறார்? நான் சொன்னேன் எல்லாம் 7 7 7 அப்படின்னா 7 என்றால் பூரணம். ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாம் முடிந்தது. இயேசு சிலுவையிலே இருக்கிற பொழுது என்ன சொன்னார்? கடைசியாக முடிந்தது. பிதாவினுடைய சித்தத்தை நான் இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன், முடிவுற்றது. அதுதான் 7வது வார்த்தையாக அவர் சொல்லுகிறார், முடித்து விட்டேன். தேவ சித்தம், தேவனுடைய திட்டம், மனுக்குலத்தை குறித்து இந்த பூமியிலே நீர் என்னென்ன காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறீரோ அந்த திட்டம் அனைத்தையும் என்னால் முடிவுற்றது என்று சொல்லி, ராஜ்யம் முடிவுற்றது என்று முடித்தேன் என்று சொல்லுங்க 7வதிலே அவர் முடிக்கிறார். அப்படியானால் முழுமை அடைந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயினாலே இந்த 7 காரியங்களும் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினைகள் இவைகள் எல்லாம் மனுக்குலத்துக்கு நாம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆயினாலே அன்பானவர்களே, நாம் அறிந்த சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டிய வழிகளை நாம் அறிந்து அவைகளின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்தான திட்டங்களும் தேவனுடைய மகிமையான காரியத்தையும் நம்முடைய கண்களிலே காண முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியும். நாம் அடைய வேண்டிய பாக்கியத்தை அடைவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த கண்டவைகளிலே இயேசுவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற ஒன்று உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து எழுந்த என்று சொல்லி இயேசுவை அங்கு வெளிப்படுத்துகிறதை காட்டுகிறது. உண்மை உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள ஜீவியம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விதமாகும் பூமிக்குரிய விதமாகும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே இந்த பூமியிலே எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டுமோ அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவாதி தேவன் தேவகுமாரன் அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் உண்மையுள்ள சாட்சி. அவரை பின்பற்றுகிற நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதே வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது நாம் தியானிப்போம், அவரோடு இருக்கிறவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். மத்திய ஆகாயத்திலே ஒரு அர்மகதோன் என்று சொல்லுகிற ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே இயேசு ஜெயிப்பார்.
அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயித்ததுக்கு பிற்பாடு இயேசுவோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை காட்டுகிறார். அந்த கூட்டம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள். அந்த கூட்டம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த கூட்டம் யார்? உண்மையுள்ளவர்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு உண்மையுள்ளவர்கள். அதனாலே நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று நினைத்து விடாதீர்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய தன்மை இழந்துவிடக்கூடாது. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாம் உண்மையிலேயே இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நம்முடைய பிரயாணங்களிலே நாம் எந்த சூழ்நிலையில் இந்த பூமி இருந்தாலும் அன்பானவர்களே, உண்மையை நாம் ஒரு நாளும் விற்றுவிடக்கூடாது. அதனால தான் உண்மை உள்ள சாட்சி என்று அவரை குறித்து ஒரு வாழ்த்துதல் சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான ஒரு உண்மையுள்ள வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை வெற்றிகரமாக ஜெயமாக நடத்தி கொண்டு போக வேண்டும். காலம் சமீபமாயிற்று. ஏன்? அது ஒரு எச்சரிப்பு, விழிப்புணர்வு. நாம் புரிய வேண்டும். கேட்டு கேட்டு பழகி போய்விட்டது என்று அல்ல, நாம் எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே 3 சம்பவங்கள் இருக்கிறது. ஒன்று நோவாவினுடைய ஜலப்பிரளயம். நோவா காலத்திலே ஜனங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். கர்த்தர் நோவாவுக்கு வெளிப்பட்டு அவன் நோவா மூலம் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். யாரும் அதை திருந்தவில்லை, யாரும் நம்பவில்லை, கீழ்ப்படியலை. திடீரென்று தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு வானம் திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது, ஜலப்பிரளயம் பூமியை நிரப்பினது. நோவாவும் அவன் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. தேவனுடைய எச்சரிப்பு. ஆனால் கேட்கல. இன்றைக்கும் சபையிலே தேவ பிள்ளைகள் மூலமாக ஒரு எச்சரிப்பின் சத்தம் போய்கொண்டு இருக்கிறது. என்ன? ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், உங்கள் ஆத்மாவை ஆயத்தப்படுத்துங்கள், நிச்சயமாய் ஒரு நாள் மறுரூபமாகும் என்று இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் எல்லா இருதயமும் விழிப்படைந்ததா என்றால் இல்லை. எல்லா இருதயமும் இதை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை. நிச்சயம் ஒரு நாள் வரும், வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அன்றைக்கு தான் தெரியும். அவரை குத்தின கண்கள் எல்லாம் அவரை கண்டு புலம்பும். ஏன்? இன்றைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள், இன்றைக்கு உபதேசிக்கிறார்கள், இன்றைக்கு சபை விழிப்படைய வேண்டும், இன்றைக்கு சபை ஆயத்தமாக வேண்டும், ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு தரிசனம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கேட்கிறவருடைய இருதயம் அதற்கு ஆயத்தமா? கேள்விக்குரியே, சந்தேகமே. சபையே, விசுவாசிகளே, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறேன். இயேசு எப்பொழுது வந்தாலும் நாம் மறுரூபமாகுவதற்கு நம்மை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படும். அது ஒரு எச்சரிப்பு. யாரும் கேட்கல. நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி தேவன் எச்சரித்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின் இயேசுவுக்கு முன்பாக எல்லாம் நிற்போம். அங்கேதான் நம்முடைய உண்மை நிலைமை வெளியே வரும். ஆனால் இவையெல்லாம் எதற்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நடக்கப் போகிறதை வைத்திருக்கிறார். அறிய வேண்டிய விதமாய் அறிந்து, நாம் நடக்க வேண்டிய விதமாய் நடந்து, நம்முடைய உள்ளான மனிதனிலே தெய்வீக மகிமையை பெற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்க நம்மை எப்போதும் ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்கள். 1ஆம் அதிகாரம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். கவனிங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு
மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. 3 காலங்களும் இங்கே சொல்லப்படுகிறது. கண்டவைகள், இருக்கிறவைகள், சம்பவிக்கப் போகிறதை. இங்கே என்ன சொல்கிறார்? பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில், உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து, நீங்களாக இந்த இயேசுவை தேடி வரல, நீங்களாக பக்தி உள்ளவர்களாய் மாறல. அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய பக்தி நான் இயேசுவை தேடி இயேசுவை கண்டுபிடிச்சிட்டு என்று அல்ல. தேவன் நம் மீது வைத்த இரக்கத்தினாலே யாரையோ ஒருவரை கொண்டு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நம்முடைய உள்ளத்தில் ஒரு நற்கிரியை தொடங்கி அந்த நற்கிரியை வெளிப்படுத்துகிற நாள் தான் ஆண்டவரை தேடுகிற நாள். அது அவராலே உருவாக்கப்படுவது, நம்முடைய நற்கிரிகள் அல்ல, நம்முடைய அறிவோ ஞானமோ அல்ல, தேவனுடைய கிருபை. அதனால தான் எழுதியிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற தம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். இது கடந்த காலம், நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பாவம் மன்னிப்பு உண்டானது என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். இயேசு என்னுடைய பாவத்தை கழுவினார், நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவங்களை மன்னித்தார். இதைத்தான் அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு, ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் கனமும் உண்டாவதாக. நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள் வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். தெரிந்து கொள்ளப்படுகிற சந்ததியா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். பாஸ்ட் டென்ஸ் நடந்தது நம்முடைய வாழ்க்கையில. தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். எப்பொழுது? அந்தகாரத்திலே வாழ்ந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து இதை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த காலையில் இந்த ஆலயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால் உங்களை உடனடியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்தகாரம் என்பது பாவம், அந்தகாரம் என்பது நரகம், அந்தகாரம் என்பது பிசாசினுடைய ஆளுகை, அந்தகாரம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற தீய வல்லமைகள். இவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு உங்களுடைய ஆத்துமாவை அர்ப்பணித்து இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு நடக்க வேண்டியவை. ஏதோ வந்து வழக்கம் போல உட்கார்ந்து கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க அல்ல. நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிடுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அதனால தான் உங்களை அந்தகாரத்திலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியம். இன்னும் சிலருக்கு அந்த நடக்கவில்லை, சிலர் இன்னும் அந்தகாரத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையோ தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிறார், மீட்டெடுத்தார், ரட்சித்தார், இப்படிப்பட்டதான ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறார். அடுத்து அந்த வார்த்தை சொல்கிறது 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார். வருகிறார், வருவார் என்று அல்ல, வருகிறார் என்று சொல்கிறது. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலம். வருகிறார். இயேசுவினுடைய வருகை குறித்ததான ஒரு தரிசனத்தை உருவாக்கி கொள்வதற்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது, வருகிறார். கண்கள் யாகும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எதிர்காலம், ஃபியூச்சர், கைவிடப்பட்டவர்கள். ஆயினாலே ஆச்சரியமான ஒளிக்குள் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த அற்புதமான தேவனுடைய வெளிச்சத்தை பெற்று நாம் நடக்க வேண்டிய வழிகளிலே நடக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஏன் இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்ற ஒரு வெளிச்சம் நம்முடைய இருதயத்திலே எப்போதும் உதிக்க வேண்டும். இது இருளடையக்கூடாது, இந்த விசுவாசம் குன்றி போகக்கூடாது. இந்த விசுவாசத்தின் வளர்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டு அவருடைய வருகைக்கு நம்மை எப்போதும் ஆயத்தமாய் வைத்து கொள்வோமானால் அது நமக்கு மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கவனியுங்கள். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த 8ஆம் வசனத்திலே சொல்ல, இருக்கிறவரும் இருந்தவரும், இங்கேயும் திரியேக தேவனுடைய இங்கே 3 காலங்களை குறித்து தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். இருந்தவர் கடந்த காலம், இருக்கிறவர் நிகழ்காலம், வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் நம்பி இருக்கிற நம்முடைய தேவன் ஏதோ தற்செயலாக அல்ல, ஆதியும் அல்பா ஒமேகா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருபுலம் பற்றினார். திருபுலம் என்றால் உண்மை என்று அர்த்தம், உண்மையை சொன்னார் என்று அர்த்தம். கவனிங்கள். அப்போ இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் என்றால், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. அவர் யாரு? சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி. எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருக்கிறார். உலகம் முழுவதும், ஏன் நம்முடைய தேசம் முழுவதும் அவர் வியாபித்திருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் யார்? சர்வ ஞானி. அந்த ஞானத்துக்கு நிகரான ஞானம் இந்த உலகத்தில் ஒருவனுக்கும் இல்லை. அவர் யார்? சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனாலே நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. அதனாலே நாம் எங்கு போனாலும், எங்கு நடந்தாலும், எதை செய்தாலும் அங்கேயும் இயேசு இருக்கிறார் என்று மறந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், நான் யார்? ஏதோ சபைக்குள்ள மாத்திரம் உட்கார்ந்து உங்களை பார்க்கிறவன் அல்ல, அல்லது இயேசுவே என்று கூப்பிடுகிற போது மாத்திரம் நான் உங்களை பார்க்கிறவன் அல்ல. நீங்கள் வானத்துக்கு போனாலும் நான் அங்கே இருப்பேன், சமுத்திரத்தின் ஆழத்திலே நீங்கள் இறங்கினாலும் அங்கேயும் இருப்பேன் என்று இருக்கிறார். அதனால் அவர் சர்வ வியாபி. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் யார்? அருமையானவர்களே, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் என்ன செய்ய வேண்டும்? 4-5 வீடு கொடுக்கணுமா, அல்லது பெரிய பெரிய கார் கொடுக்கணுமா? இல்லை. அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆத்துமாவை அவர் பரிசுத்தப்படுத்தி, இந்த பாவ உலகத்திலே சிக்கொண்டிருக்கிற ஆத்துமாவை மீட்டெடுத்து நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். ஒரு மனிதனால் நடக்காது, ஊழியனால நடக்காது, தூதனாலே நடக்காது. அவர் உங்களுக்கும் எனக்கும் சர்வ வல்லவர். எப்படி நம் பாவமான மனிதனை, இந்த பாவியாய் இருக்கிற அந்த ஆத்துமாவை தம்முடைய இரத்தத்திலே கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அப்படி செய்ய முடியாது. ஒரு புறத்தில் வேண்டுமானால் யாரையாவது ஒருத்தரை உயர்த்தலாம், இன்னொரு புறத்தில் கீழே தள்ளும். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் சர்வ வியாபி. அவர் சகலவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய பாவமான இந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவருடைய கிரியை தான் சர்வ வல்லமையுள்ள கிரியை. இது ஒரு மனிதனால் நடக்காது. இது ஏதோ நம்முடைய முயற்சியினால் நடக்காது. தேவன் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிற அந்த உன்னதமான கிரியைகள் தான் நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. 11ஆம் மணி வேளையில் இயேசுவின் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த இயேசுவை பார்த்து அந்த கள்ளன் ஒரு வார்த்தை கேட்டான், உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தரலும். இயேசு உடனே சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மாற்றுவதற்கும், ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை தூய்மையாக்குவதற்கும், பரிசுத்தமாக்குவதற்கும் அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அதுதான் சொல்றான், நான் சர்வ வல்லவர், அல்பா ஒமேகா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அப்படிப்பட்ட மகத்தான தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி
பரிசுத்தத்தையும் பக்தியும் உண்மையும் உத்தமத்தையும் பற்றி நம்முடைய ஆத்துமாவை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. Praise the Lord. Hurabadi kaboria laba sandara kaboria ribabadina manin kantara laba sikatara dia. Hallelujah. Hallelujah. எல்லாம் கண்களை மூடுவோம். இயேசுவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். திவ்விய வாசகன் என்றால் தெய்வீக தன்மையுள்ளவன் யோவான். நீங்களும் நானும் அப்படி ஒரு தன்மைக்குள் மாற வேண்டும். அதற்குத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இனி சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவானாக மாற வேண்டுமானால், சபையே, விசுவாசியே, இந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணித்தால் நிச்சயமாய் நாம் தப்ப முடியும். நிச்சயமாய் அவரோடு இருக்க முடியும். நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதற்குத்தான் சர்வ வல்லவர் இந்த சத்தியத்தை எழுதி சபைக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை கடைப்பிடிப்பதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தால் நிச்சயம் ஜெயம் நமக்குண்டு, நிச்சயம் வெற்றி நமக்குண்டு. ஆயினாலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் சர்வ வல்லவர். நம்மை சகலவற்றிலும் மாற்றி அமைத்து நித்தியத்திலே சேர்க்க அவரால் முடியும். நீங்கள் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் உங்களை மாற்றி அமைத்து மகிமைப்படுத்துவது அவருடைய கரத்தின் கிரியை. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வழி இல்லை, நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் என்று நீங்கள் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஒன்றிலும் உங்களை குறைபட விடாதபடி சகலவற்றிலும் இந்த பூமியிலே உங்களோடு இருந்து நித்தியத்திலே மகிமையிலே அவரோடு உங்களை சேர்ப்பதற்குரிய எல்லா விதமான ஆயத்தத்தையும் நமக்குள் உருவாக்குகிறதான் சர்வ வல்லவர். அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. உலகம் ஞானத்தை தேடும், உலகம் அறிவை தேடும். ஆனால் இயேசுவோ ஞானியாயிருக்கிற நாம் ஞானிகள் அல்ல, பாவிகளாயிருந்த நம்மை தேடி வந்தார். அந்த தேடுதல் தான் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்திலே அவருடைய பிள்ளையாயிருக்கிறோம். கேட்போமா? ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு, எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை நான் அறிந்து கொள்வதற்கும், இதை நான் வாசிப்பதற்கும், இதை நான் கேட்பதற்கும், இதன்படி நடப்பதற்கும் எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் கேட்க ஆயத்தம்? அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஓ சபையே, நீங்கள் ஒரு பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசியுங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்டு பழகுங்கள், கேளுங்கள் உபதேசத்தை. இவைகளின்படி நடக்க ஒப்பு கொடுங்கள். ஓ ரபசந்த ராக்கபோரியா, நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள், பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலையிலே மீண்டுமாய் உம்முடைய பலிபீடத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை ஆவியானவரே நீர் உம்முடைய ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நீர் கொடுத்த இந்த பாரத்துக்காக, இந்த வெளிச்சத்துக்காக அடியான் நன்றி துதி சொல்லி, இந்த சபை ஆண்டவரே வருகையிலே ஒருவரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. உம்முடைய வருகை குறித்த வெளிச்சமும், வருகை குறித்த வெளிப்பாடும், வருகையை குறித்த ஆயத்தத்தையும் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவில் நீர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். வாலிபர்கள், கன்னியர்கள், ஆண்டவரே பெரியோர், இன்னும் கர்த்தாவே ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசி, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற ஒருவரும் உம்முடைய வருகையிலே கைவிடப்படக்கூடாது. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.